இதே மாதிரி அம்பர்லா கவுன் பாட்டமை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் சில மெத்தட்ஸ் இன்றைக்கி சொல்லி தட்டுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 399க்கு ஃபுல் டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. வேணுங்கிறவங்க கீழே தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அம்பர்லா கவுன் பாட்டம் எடுத்துக்கோங்க. அதில் இதேமாதிரி 1/4 இன்ச்சோ இல்லைக்கிட்டே 1/2 இன்ச்சோ இதேமாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சீம் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிக்கணும். ஸோ நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக மடித்து தைச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு அதை பக்கத்துலேயே இன்னொரு மடிப்பு மடித்து தைக்கிறேன். இதை இப்படியே கூட விட்டுடலாம். இன்னும் நீட் ஃபினிஷிங் வேணும்னா அதோட எட்ஜில் நல்ல பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். இதோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காட்டன் கவுன், ஜார்ஜெட் கவுன், ஷிஃபான் இது எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் ஒரு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதை தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அம்பர்லா கவுனோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தையல் விட மறந்துட்டிங்கன்னா கூட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த வளைவில் சின்ன சின்ன நாச்சஸாக கொடுத்துங்க, அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பயாஸ் பீஸ் மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை புறப்பக்கமாக திருப்பி இந்த இது மேலே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லைட்டான கவுனுக்குலாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பறக்காமல் இருக்கும். இதே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் பயாஸ் பேசிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இன்ச் பயாஸ் எடுத்துக்கிட்டு அதையும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பி இதே மாதிரி 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ராங் சைட் திருப்பி அந்த பயாஸ் பீஸை அந்த தையலுக்கு மேலேயே வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன கவுனுக்கு ட்ரை பண்ணுங்கள். பெரிய கவுனுக்கு உள்ள மெத்தட் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரொம்பவே ஈஸியான மெத்தடில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் பயாஸ் பைண்டிங்னு சொல்லுவாங்க. சேவ் பண்ணிக்கோங்க.